Friends, welcome to our channel. நான் உங்கள் ஹேமா, ரேக்கி மாஸ்டர், ஃப்ளவர் தெரபிஸ்ட் அண்ட் டாரோட் ரீடர். இன்றைக்கி நம்ம இன்று ஒரு தகவல் ப்ரோக்ராம் பார்க்குறோம். இதில் நான் 6 செட் ஆஃப் பைல் வச்சுருக்கேன். பைல் நம்பர் 1, 2, 3, 4, 5, 6. இந்த ஒவ்வொரு பைலுக்கும் கலர் பென் வச்சுருக்கேன். உங்களுக்கு அந்த கலர் எந்த கலர் ரெசனேட் ஆகுதோ அதை நீங்கள் சூஸ் பண்ணிவிட்டு பார்க்கலாம். ஓகேவா? ரீடிங் பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன லைக் கொடுத்துட்டு வந்துடுங்க. இது ஏன் பண்ண சொல்கிறேங்கிறது ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு தெரியும். நியூவாக வர்றவங்களுக்காக ஒரு வாட்டி சொல்லிடுறேன். ஸோ இது எனர்ஜி ரீடிங். நீங்கள் சேனலுக்குள்ளே வந்துடுறீங்க லைக் கொடுக்கும்போது. அப்போது நீங்கள், நான், யூனிவர்ஸ், ஏஞ்சல்ஸ் எல்லாருமே இந்த சர்க்கம்ஸ்டன்ஸில் இருக்கும். ஸோ உங்களோட எனர்ஜி ப்ரிடிக்ஷன் ஈஸியாக இருக்கும். அதனால தான். ஓகேவா? சில பேரோட பிளாக்கேஜஸ் அந்த நல்ல விஷயங்களை கொண்டு போய் சேர்க்கும் பொழுது தடை பண்ணிடுது. அதனால தான் அந்த தடைகள் அந்த மாதிரி ஒரு சிலருக்கு அது கிடைக்காம போகுதுங்கிறதுனால தான் உங்களோட ஆறாவை நீங்கள் ஸ்ட்ராங்காக பதிவிடுறீங்க. அதாவது நீங்கள் லைக் கொடுக்கும்போது உங்களோட எனர்ஜியும் இங்கே ப்ரிடிக்ட் ஆகும். ஓகேவா? ஸோ வாங்க இப்போ நம்ம பைல் 1 சூஸ் பண்ணவங்களுக்கு இந்த க்ரீன் கலர் பென், இதை நீங்கள் சூஸ் பண்ணவங்களுக்கு யூனிவர்ஸ் ஏஞ்சல்ஸ் இன்றைக்கி என்ன கைடன்ஸ் கொடுக்குறாங்க, என்ன பிளஸ்ஸிங்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பைல் 1 சூஸ் பண்ணவங்க இன்றைக்கி நீங்கள் மணி ரிலேட்டடான விஷயத்துக்கு நீங்கள் அது உங்களோட பிஸ்னஸாக இருக்கலாம். ஏதோ ஒரு விஷயம் ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க, அதே மாதிரி ஜாபுக்காக. ஓகேவா? இந்த விஷயங்களுக்காக நீங்கள் ஸ்டார்ட் பண்ண விஷயத்தில் உங்களுக்கு நல்ல க்ரோத்திங், இன்றைக்கி ஏதாவது ரிசல்ட் கிடைக்குமா, இன்றைக்கி அதில் ஒரு நல்ல முன்னேற்றம் ஏதாவது நடக்குமா அப்படிங்கிற மாதிரி ஒரு எதிர்பார்ப்பு உங்களுக்கு இருக்குது. ரெண்டாவது, ஒரு சிலர் ரிலேஷன்ஷிப்பில் கூட இருக்கலாம். நீங்கள் அந்த விஷயத்துக்காக ரொம்ப நாளாக இப்போ செஞ்சிட்ருக்கீங்க, ஒரு வேலை பார்த்துட்ருக்கீங்க, ஒரு பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணி நடத்திட்டுருக்கீங்க. பட் அதில் க்ரோத் இன்னும் உங்களுக்கு நீங்கள் நினச்ச அந்த ரீச் இன்னும் ஆகலை. கரெக்டாக? ஆமாம் அப்படின்னா பைல் 1 கரெக்ட் மேம் அப்படின்னு சொல்லி எனக்கு பதிவிடுங்க. இதில் க்ரோத் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்குது. நீங்கள் செய்கிற வேலையை தொடர்ந்து செய்யுங்க. ஓகேவா? அதில் நீங்கள் ரொம்ப இதாக ஆகாதீங்க, கில்ட் ஆகாதீங்க. நம்ம எடுத்த முயற்சி கரெக்டு தானா, நமக்கு இதில் சக்ஸஸ் கிடைக்குமா கிடைக்காதா, நம்ம ஏர்ன் பண்ண முடியுமா, அதில் மணி இன்கம் நல்லா வருமா அப்படிங்கிற அந்த டவுட் உங்களுக்கு வேண்டாம். ஓகேவா? நல்லா தான் இருக்கும், ஆனால் கொஞ்சம் டைம் எடுக்கும். இந்த ரீடிங் பார்க்குறதுலேருந்து இட் வில் டேக் 1 year. ஓகேவா? ஸோ அதனால் கவலைப்படாதீங்க, கண்டிப்பாக க்ரோத் இருக்குது. அதே மாதிரி ரிலேஷன்ஷிப்காக யாராவது முயற்சி பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னாலும் உங்களோட அந்த ரிலேஷன்ஷிப்குள்ளே இருக்க அந்த ஸ்ட்ரகிள் எல்லாமே மூவ் ஆன் ஆகி உங்களுக்கான அந்த பெட்டர் லைஃப் அமையறதுக்கு இட் வில் டேக் 1 year. ஓகேவா? ஸோ இந்த ரீடிங் மேஷம், சிம்மம், தனுஷ் அண்டு கன்னி, ரிஷபம், மகரம் இவங்களுக்கெல்லாம் ரொம்ப அதிகமாக ரெசனேட் ஆகுது. இது ராசி அல்லது லக்னமாக நீங்கள் எடுத்துக்கலாம். உங்களோட ஏஜ் குரூப் கூட பார்த்தீங்கன்னா பிலோ 30 அந்த மாதிரி ஒரு சிலர் இருப்பீங்க, மோஸ்ட் ஆஃப். ஓகேவா? சரி, கொஞ்சம் கவனம் தேவை. விட்டுறாதீங்க, நீங்கள் தொடர்ந்து செய்யுங்க. இப்போ பண்ணிகிட்ருக்க அந்த வேலையை கண்டினியூ பண்ணுங்கள். கண்டிப்பாக சக்ஸஸ் இருக்குது. காட் பிளஸ் யூ. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது, உங்களுக்கு தொடர்ந்து அதை நம்ம செய்கிறதுல உங்களுக்கு இன்னும் ஏதாவது கிளாரிட்டி வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா பர்சனல் ரீடிங் எடுத்துக்கோங்க. உங்களோட ஆறா சக்கராவை பவர் பண்ணிக்கிட்டு மூவ் ஆன் பண்ணுங்கள். உங்களுக்கான தடைகள் எல்லாம் விலகும். கவலைப்படாதீங்க, எல்லாத்துக்கும் ஆப்ஷன் இருக்குது டிவைன் பாத் கிட்ட. ஓகேவா? என்ன வேணும் எல்லாம் இருக்குது, டிவைன் கிட்ட எல்லாமே இருக்குல்ல. அதை எப்படி எடுக்கணுங்கிற வித்தையை சொல்லித்தரேன். ஓகேவா? நாங்கள் ரெடி, நீங்கள் ரெடியா? இப்போ பைல் 2 பைல் 2க்கு இந்த பிங்க் கலர் பென் சூஸ் பண்ணிங்கள்ல, இது ஃப்ரெண்ட்ஸ் பைல் 2 சூஸ் பண்ணவங்க நீங்கள் கொஞ்ச நாளாக டிசிஷன் மேக்கிங்கில் கொஞ்சம் ஆஸ்லேஷன் தெரியுதுப்பா. இப்போ ரொம்ப நாளாக அந்த பாஸ்ட் லைஃப்பை பற்றின ஒரு ஓட்டங்கள் அதிகமாக இருந்திருக்கும் உங்களுக்கு. இது உங்களோட சக்ஸஸ்க்கான விஷயங்களை கூட, அதாவது இதை நீங்கள் ஒரு படிப்புக்காக இருக்கலாம், இல்லை ரிலேஷன்ஷிப்பு, இல்லைனா ஜாபு ஒரு பிஸ்னஸ், ஏதோ முக்கியமான முடிவுகளை இதை பண்ணலாமா வேணாமா ரொம்ப நாளாக ஸ்ட்ரக்கில் இருந்து இன்றைக்கி அதை முக்கியமான கட்டத்தில் இருப்பீங்க. இன்றைக்கி நீங்கள் எடுக்கிற ஏதாவது உங்களோட ஜாப் கேரியருக்காக நீங்கள் என்ன மூவ் ஆன் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை தொடர்ந்து பண்ணுங்கள். உங்களுக்கு 2 வழி தெரியுது, அது உங்களுக்கு நல்லாவே தெரியும். நீங்கள் ரொம்ப எப்படின்னா கரேஜான பர்சன், கேபபிள் உள்ள பர்சன். நீங்கள் சாதாரண பர்சன் கிடையாது, ரொம்ப இன்டெலிஜென்ட் நீங்கள். ஓகேவா? அதனால்
உங்களுக்கான அந்த சக்ஸஸ்க்கான வழி உங்களுக்கு தெரியும். ஆனால் முடிவெடுக்கிறதுல தான் கொஞ்சம் அப்படியே யோசிச்சுட்ருக்கீங்க, என்ன பண்ணுறது அப்படின்ட்டு. இன்றைக்கி கொஞ்சம் யோசனையில் இருப்பீங்க போல். ஓகேவா? கரெக்டான டிசிஷன் மேக்கிங் எடுக்க வேண்டிய கட்டத்தில் இருக்கீங்க இன்றைக்கி. ஸோ உங்கள் இன்ட்யூஷனை கேளுங்க, மெடிடேஷன் பண்ணுங்கள், டிவைனோட கொஞ்சம் கனெக்டிவாக இருந்து நீங்கள் எடுக்க போகிற இந்த டிசிஷன் மேக்கிங் உங்களுக்கு ஃப்யூச்சரில் ஒரு நல்ல சக்ஸஸை கொடுக்கும் அப்படின்னு உங்களுக்கு கான்ஃபிடென்ட் வந்ததுக்கப்புறம் மூவ் ஆன் பண்ணுங்கள். ஆனால் டோன்ட் கோ பேக். இது நீங்கள் ரிலேஷன்ஷிப்காக கூட இருக்கலாம், இல்லைனா ஏதாவது ஒரு ஜாபுக்கு, இல்லை ஏதாவது ஒரு பிஸ்னஸ்க்கு. ஓகேவா? ஸோ முக்கியமான முடிவுகளாக தெரியுது. அதனால் கொஞ்சம் இது நீங்கள் எந்த சப்ஜெக்ட் எடுத்து இப்போது படிக்கிற பசங்களாக இருந்தாலும் சரி, ஒரு ஹையர் ஸ்டடீஸ் பண்ணுறதுக்கோ இல்லைனா ஒரு கவர்மெண்ட் ஜாப்க்காக அந்த டிஎன்பிஎஸ்சி எல்லாம் பண்ணுறீங்களா, அந்த மாதிரி விஷயம் அது மாதிரி இருந்தால் கூட எதுவாக இருந்தாலும் சரி. ஓகேவா? கண்டிப்பாக சக்ஸஸ் இருக்குது, நீங்கள் சக்ஸஸ் பண்ணுவீங்க. நீங்கள் வந்து அதுக்கான எல்லா தகுதியும் உங்களுக்கு இருக்குது. பட் என்னவோ உங்களுக்கு அந்த டூயல் என்ன சொல்கிறது, அந்த இன்ட்யூஷன் கொஞ்ச நாளாக வேலை செய்யலை. இப்போ இன்றைக்கி கொஞ்சம் தெளிவாக இருக்கும்னு நினைக்கிறேன். இன்கேஸ் அதில் ஆசோலேஷன் இருந்தால் நீங்கள் வந்து டிவைனோட கனெக்டிவாக இருங்க. உங்களுக்கு ஏதாவது ஃபர்தர் டீட்டெயில் வேணும்னா ஸ்க்ரீனில் தெரிகிற அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு பர்சனல் ரீடிங் எடுத்துக்கோங்க. நீங்கள் பண்ண போகிற அந்த விஷயத்தை பற்றி நீங்கள் கிளாரிட்டி எடுத்துக்கிட்டு மூவ் ஆன் பண்ணுங்கள். ஓகேவா? இன்கேஸ் உங்களுக்கு டவுட் இருந்தால். ஓகே, காட் பிளஸ் யூ. குருச்சரணம். பைல் 2 சூஸ் பண்ணவங்களுக்கு நான் சொன்ன விஷயங்கள் கரெக்டாக பொருந்திருக்குன்னா எனக்கு பைல் 2 எஸ் மேம் சொல்லுங்கள். ஓகேவா? இப்போது பைல் 3 சூஸ் பண்ணவங்களுக்கு இந்த ரெட் கலர் பென்னு. ஃப்ரெண்ட்ஸ், பைல் 3 சூஸ் பண்ணவங்க கொஞ்ச நாளாகவே நீங்கள் வந்து மணி ரிலேட்டடான அந்த ஃபைனான்ஸ் சிச்சுவேஷன் ஸ்ட்ரகிளில் இருக்கீங்க. ஒரு சிலர் வந்து ஏதோ ஒரு விஷயத்தை அதாவது ஒரு ரிலேஷன்ஷிப்பாக கூட இருக்கலாம், அந்த ஒரு இதில் வந்து லேக் ஆகிருக்கீங்க. அது சில நாட்களாக இருக்கலாம், இல்லை சில மாதங்களாக கூட இருக்கலாம். அந்த லாக்ல இருந்து உங்கள் மனசை ரிலீவ் பண்ணிக்க முடியாமல் ஒரு மன இறுக்கத்தோடு வாழ்ந்துட்டுருக்கீங்க. ஸோ இன்றைக்கி சிச்சுவேஷன் பார்த்திங்கன்னா அது இன்னும் தொடர்கிற மாதிரி ஏதோ மனசில் ஒரு வலியோடு அப்படியே பயணிக்கிறீங்க. அதே நேரத்தில் உங்களுக்கு இந்த ஃபைனான்ஷியல் இம்பேலன்ஸும் இருக்குது. ஒரு சிலருக்கு வந்து உங்கள்கிட்ட இருக்க மணியை வந்து அதாவது என்ன பண்ணுவீங்கன்னா சேவ் பண்ண ட்ரை பண்ணுவீங்க இன்றைக்கி. சரி, நம்ம வந்து இப்போ வர மணியை வந்து கொஞ்சம் பிடிச்சு வைக்கணும், எடுத்து வைக்கணும் அப்படி சொல்லிட்டு நல்ல விஷயந்தான். ஆனால் தேவைக்கு அதிகமாக நீங்கள் செலவு பண்ணுறீங்களா, அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. உங்கள் தேவைகளுக்கு உட்பட்ட செலவாக இருந்தால் நீங்கள் பண்ணிவிட்டு நீங்கள் சேவிங்ஸ் பண்ணுங்கள். ஓகேவா? தப்பு கிடையாது. பட் இந்த மாதிரி ஒரு மைண்ட் செட் உங்களுக்கு ஏதாவது இருந்து லேகிங்கில் கஷ்டப்படுறீங்க அப்படின்னா உங்களோட ஆரா சக்ரா கொஞ்சம் வீக்காக இருக்குது. அதனால தான் இந்த இம்பேலன்ஸ் இருக்கிற மாதிரி தெரியுது. நீங்கள் வந்து கன்னி, மகரம், ரிஷபம் அண்ட் மேஷம், சிம்மம், தனுஷ் இந்த 6 ராசி அல்லது லக்னத்துக்கு நீங்கள் எடுத்துக்கலாம். ஓகேவா? நீங்கள் வந்து பிலோ 40 அந்த ரேஞ்சில் இருப்பீங்க ஒரு சிலர். மோஸ்ட் ஆஃப் சொல்கிறேன். ஓகேவா? ஒரு சிலர் அண்ட் அபவ். ஓகே, இப்போது பைல் 3க்கு நான் சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு எந்த அளவுக்கு ரெசனேட் ஆச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு எனக்கு கமெண்ட்டில் பதிவிடுங்க. கவலைப்படாதீங்க. சேவிங்ஸ் ஒரு சிலர் பண்ணுறீங்க, ஒரு சிலர் என்ன பண்ணுறீங்கன்னா இந்த தனக்கு தேவையானது அளவு கூட எடுத்து அதை இது பண்ணிக்க முடியாமல் சேவ் பண்ண முடியாது. பட் தேவையான செலவுக்கு நீங்கள் வந்து எக்ஸ்பென்ஸ் பண்ணி தானே ஆகணும். கண்டிப்பாக இந்த நெருக்கடியான சுச்சுவேஷன் கொஞ்ச நாளில் மாறும். சில இந்த குடுக்கல் வாங்கல் அதெல்லாம் இருந்ததுன்னா திடீர்னு யாராவது வந்து உங்ககிட்ட மணி வேணும் அப்படின்னா கூட நீங்கள் கொஞ்சம் யோசித்து, ஏன்னா மணி விஷயத்தில் கொஞ்சம் டைட் போயிட்டுருக்கு, அதனால் யார்கிட்டையும் மணியெல்லாம் கொடுத்து ஏமாந்துடாதீங்க. அதில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் இன்றைக்கிட்டே. ஓகேவா? சரி, இது உங்களுக்கு எப்படி ரெசனேட் ஆச்சுன்னு சொல்லுங்கள் எனக்கு. இப்போது பைல் நம்பர் 4 சூஸ் பண்ணவங்களுக்கு இந்த ப்ளூ கலர் பென் சூஸ் பண்ணவங்களுக்கான ரீடிங். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி டே உங்களுக்கு யூனிவர்ஸ் வந்து உங்களுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ், உங்களுக்கான அந்த வாய்ப்புகள் எல்லாத்தையும், கதவுகள் எல்லாம் திறக்கிறாங்க. உங்கள் கண்ணு முன்னாடி கொண்டு வந்து தராங்க. பட்டு ஆல்ரெடி அவங்க கொடுத்த ஒரு 2-3 வாய்ப்புகளையும் நீங்கள் வந்து உதாசீனப்படுத்திட்டீங்க, கவனிக்கலை. இப்போவும் உங்கள் கையில் கரண்ட்டாக 1-2 விஷயங்கள் வந்து உங்கள் கண்ணுக்கு தெரியுது, உங்களுக்காக காத்துட்ருக்கு.
நீங்கள் அதை நோக்கி போகாமல் நீங்கள் வேறு டைரெக்ஷன் மூவ் ஆன் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, இந்த ரீடிங் பார்க்குறவங்க கொஞ்ச நாளாக உங்களுக்கு பழைய எமோஷ்னல் லாக்கில் இருக்கீங்க போல். உங்கள் லைஃப்பில் நடந்த அந்த ஃபெயிலியர் நினச்சி கொஞ்சம் வருத்தப்பட்டுட்ருக்கீங்க. இன்றைக்கும் அது தொடருது. ஓகேவா? இதை வந்து நீங்கள் இதிலேருந்து ஹீலாகி வெளியில் வாங்க. மெடிடேஷன் தெரிஞ்சால் மெடிடேஷன் பண்ணுங்கள். டிவைனோட கனெக்டிவாக இருங்க. உங்களுக்கு எல்லா ஹெல்ப்பும் உங்களுக்கு இதெல்லாம் வந்து சரி பண்ணிக்கிறதுக்கு எத்தனை ஆப்ஷன்ஸ் வந்து டிவைன் பார்த்து உங்களுக்கு கொடுத்துருக்கு. என்ன வேணும் எல்லாத்துலேருந்து லேக்லேருந்து வெளில வரலாம். கவலைப்படாதீங்க. உங்களுக்கு தெரிஞ்சால் யாராவது உங்கள்கிட்ட உங்களுக்கு ஹீலிங் தெரிஞ்சால் பண்ணிக்கோங்க. இல்லை தெரிஞ்சவங்கக்கிட்ட உங்கள் பக்கத்தில் இருந்தால் பண்ணுங்கள். அப்படி எதுவும் தெரியலன்னா டிவைன் பார்த்தை காண்டாக்ட் பண்ணி ஹீலிங் எடுத்துக்கோங்க. உடல் ரீதியான ப்ராப்ளம், மன ரீதியான ப்ராப்ளம், அப்புறம் உங்களோட லைஃப்பில் ஒவ்வொரு சுச்சுவேஷனில் என்னென்ன சுச்சுவேஷன், லவ் லைஃப், திருமண வாழ்க்கை, குடும்ப உறவுகளில் ஒற்றுமை இல்லாமல் இருந்தாலும் சரி, இல்லை குழந்தை பேர் இல்லை, திருமணம் தடை இருக்குது, வேலைவாய்ப்பு தடை இருக்குது, மணி இன்கமில் பிளாக் இருக்குது, என்ன வேணும் எல்லாத்துக்கும் தீர்வு. ஓகேவா? சீக்கிரம் வெளியே வாங்க இதிலேருந்து. ஓகே, நீங்கள் வந்து கடகம், விருச்சிகம், மீனம் அண்டு கன்னி, மகரம், ரிஷபம் இந்த ராசி அல்லது லக்னத்தில் இருப்பீங்க. ஓகேவா? சரி, காட் பிளஸ் யூ. ஒன்றும் நடக்காது, கவலைப்படாதீங்க. இந்த எமோஷ்னல் லாக்லேருந்து வெளில வாங்க. இப்போ வந்து பைல் 5 சூஸ் பண்ணுவங்களுக்கு இந்த க்ரீன் கலர் பென்னு, லைட் க்ரீன். உங்களுக்கு இன்றைக்கி யூனிவர்ஸ் ஏஞ்சல்ஸ் என்ன சொல்கிறாங்க? ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி உங்களுக்கு அற்புதமான வாய்ப்புகள், கதவுகள் எல்லாம் திறக்கிறது. நீங்கள் இறைவன்கிட்ட வச்ச அந்த ப்ரேயர், உங்களோட ப்ரேயர் கேட்கப்பட்டு விட்டது. உங்களுக்கான கதவுகள் திறக்கப்பட்டது. உங்களுக்கு ஒரு சைன் வரப்போகுது. அது ரொம்ப பவர்ஃபுல்லான சைனாக இருக்கும். இந்த ரீடிங், இந்த கார்டு சூஸ் பண்ணவங்க நீங்கள் முருகர் பக்தர் இல்லைன்னா மைக்கேல் ஏஞ்சல் ப்ரே பண்ணுறவங்களா இருப்பீங்க. ஏதோ ஒரு புதிய வேலை வாய்ப்பு இல்லைன்னா ரிலேஷன்ஷிப்பு, ஹையர் அஃபிஷியல்ஸோட சப்போர்ட்டு அந்த மாதிரி, இல்லைன்னா கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதிட்டு அதுக்கு நீங்கள் வந்து ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணுறது, இது மாதிரியான ஒரு விஷயங்கள், எதிர்பார்ப்புகள் உங்களுக்கு இருந்தால் கண்டிப்பாக அந்த மாதிரி விஷயங்களுக்கான சைன் கொடுக்குறாங்க. அது சக்ஸஸ் வருது உங்களுக்கு. ஓகேவா? ஸோ இந்த டே வந்து ரொம்ப உங்களோட எனர்ஜி பவர் நல்லா இருக்குது. உங்களுக்கு கடவுளோட இந்த பிளஸ்ஸிங்ஸும் நல்லா இருக்குது. ரெடியாக இருந்து ரிசீவ் பண்ணிக்கோங்க. ஓகே, டிவைனோட கனெக்டிவாக இருங்க. நாங்கள் ரெடியாக இருக்கோம், நீங்கள் ரெடியாக இருக்கீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேவா? ஸோ இதை பார்க்குறவங்க நீங்கள் மிதுனம், கும்பம், துலாம் அண்ட் கன்னி, ரிஷபம், மகரம் இந்த 6 ராசி அல்லது 6 லக்னத்துக்கு நீங்கள் எடுத்துக்கலாம். காட் பிளஸ் யூ. ஆல் தி பெஸ்ட். இப்போது வந்து நம்பர் 6 சூஸ் பண்ணவங்களுக்கு இந்த ப்ரௌன் கலர் பென்னு. ஃப்ரெண்ட்ஸ், இந்த கார்டு சூஸ் பண்ணவங்க நீங்கள் இன்றைக்கி கொஞ்சம் ஏதாவது ஒரு மல்டி டாஸ்க் ஒர்க் பண்ண போகிறீங்களா? தடாலடியாக ஒரே நேரத்தில் நான் வந்து என்னால் எல்லா கேப்பபிலிட்டியும் இருக்கும், நான் எல்லாத்துலேயும் வந்து மூவ் ஆன் பண்ணுவேன் ஒரே நேரத்தில் அப்படி சொல்லிவிட்டு எல்லாத்துலேயும் இப்போது என்ன சொல்கிறதுனா, ஒரு வேலையை கவனிக்கும் போது இன்னொரு வேலையை இழுத்து போட்டு செய்கிறது, இல்லை அந்த வேலைக்கு அப்புறமா இன்னொரு வேலையை எதையும் கம்ப்ளீட் பண்ண முடியாது. இன்கம்ப்ளீட்டாக தான் அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சம் அந்த மாதிரி போகும். இன்றைக்கி வந்து ரொம்ப அகலக்கால் வைக்கிறது, நான் ஒரே நேரத்தில் மல்டி டாஸ்க் ஒர்க்லாம் பண்ணாதீங்க. நீங்கள் வந்து ரொம்ப நாளாக ஒரு விஷயம் உங்கள் லைஃப்பில் வந்து நிறையா ஸ்ட்ரகிள் ஃபேஸ் பண்ணிட்டு வந்துட்ருக்கீங்க. இன்றைக்கி கூட நீங்கள் வந்து உங்களோட அந்த வாழ்நாள் தேடுதல், அந்த என்ன சொல்கிறதுனா, இந்த ஸ்பிரிச்சுவாலிட்டிலலாம் வந்து ஒரு எல்லையே கிடையாது. அது போய்கிட்டே இருக்கும். இது எதனால், அது எதனால், அது எப்படி வருது, அது எப்படி அதுக்கு வந்து இந்த மெத்தட்ஸ் பண்ணோம்னா சரியாக இருக்குமா, அந்த மாதிரி அந்த ஒவ்வொரு ஸ்டேஜையும் அவங்க கிராஸ் பண்ணி அவங்களுக்கு அந்த தேடல் இருந்துக்கிட்டே இருக்கும். அது மாதிரி இன்றைக்கி இந்த ரீடிங் எடுத்தவங்களும் நீங்கள் நல்ல ஒரு ஸ்பிரிச்சுவாலிட்டியில் ஒரு குரு ஸ்தானத்தில் இருப்பீங்க. நீங்கள் உங்களுக்கான அந்த தேடுதல் அது எல்லாமே வந்து சீக்கிரமும் நீங்கள் வந்து அந்த சக்ஸஸ் கிடைக்கும் உங்களுக்கு. ஆனால் கொஞ்சம் நிதானம் தேவை. ஓகேங்களா? எதையுமே வந்து சிந்தித்து செயல்படுற பர்சன் தான் நீங்கள். நிறைய பேருக்கு வந்து
நீங்கள் அட்வைஸ் பண்ணுவீங்க. ஒரு டீச்சர்ஸ் மாதிரி ஒரு அதாவது மக்களுக்கு ஒரு சர்வீஸ் கொடுக்கக்கூடிய லைனில் நீங்கள் இருப்பீங்க. அந்த மெச்சூரிட்டி உங்கள்கிட்ட இருக்கும். இன்றைக்கி வந்து நீங்கள் அதாவது ஒரே நேரத்தில் 4-5 விஷயங்களை செய்கிற மாதிரியோ இல்லைனா அதை கமிட்மெண்ட் அந்த மாதிரி எடுத்துக்காதீங்க. ஏன்னா உங்களால் முடியாது. அதே மாதிரி பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறது, இந்த இடத்துல இன்வெஸ்ட் பண்ணுறது, அது இன்வெஸ்ட் பண்ண விஷயத்துக்காக அதை ரன் பண்ணிகிட்டே இருக்கும்போது இன்னொரு விஷயம் போடலாம், அப்போ தான் நமக்கு இன்னும் கொஞ்சம் லாபம் கிடைக்கும் அப்படின்ட்டு ஒரு 2-3 இடத்துல மறுபடியும் போடுறது. அப்புறம் இதையும் கவனிக்க முடியாது, அப்புறம் அதையும் கவனிக்க முடியாது. ஏன்னா உங்களோட அந்த சூழ்நிலை அந்த மாதிரி இருக்குது. இப்போ அந்த மல்டி டாஸ்கிங் இதெல்லாம் நீங்கள் எடுத்திங்கன்னா நீங்கள் ஸ்ட்ரகிள் ஆவீங்க. அதனால தான் சொல்கிறோம். ஓகேவா? கார்டு வழியாக உங்களுக்கு கம்யூனிகேட் பண்ணுறாங்க. நீங்கள் இந்த ரீடிங் பார்க்குறவங்க ஒரு சிலர் அந்த ரிலேஷன்ஷிப்பில் கூட ஏதோ ஒரு தேடல் உங்களுக்கு, அவங்க நமக்கு கிடைப்பாங்களா, அந்த லாங் டைம் உறவு, அந்த விட்டு போனவங்க இன்னும் நீங்கள் வந்து அதில் ஏதாவது இம்ப்ரூவ்மெண்ட் கிடச்சிராதா? எத்தனையோ வழிகள் முயற்சி பண்ணிகிட்ருக்கீங்க. ஆமாவா இல்லையா? ரிலேஷன்ஷிப் பேஸ்டாக கூட நீங்கள் ட்ரை பண்ணுறீங்க. எஸ் அப்படின்னா எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகேவா? சரி. இந்த பைல்ஸ் 6 சூஸ் பண்ணவங்களுக்கு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் பதிவிடுங்க. நான் சொன்ன விஷயங்கள் எந்த அளவுக்கு ரெசனேட் ஆச்சு உங்களுக்குன்னு. ஏன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு லேகில் இருப்பீங்க. எல்லாருக்கும் ஒரே இதுன்னு சொல்லி நீங்கள் வந்து இது பண்ணக்கூடாது. சரியா? உங்களுக்கு ஏதாவது பர்சனல் ரீடிங் வேணும்னா ஸ்க்ரீனில் தெரியுற அந்த நம்பருக்கு அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க, பர்சனல் ரீடிங் எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம வந்து எஸ் ஆர் நோ கொஸ்டின் போகலாமா? ஓகே. உங்களோட கேள்விகள் ஏதாவது இருந்தால் மனதில் நிறுத்திக் கொள்ளுங்கள். நம்ம வந்து யூனிவர்ஸ் கிட்ட கேட்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் ரெடியாக பார்க்கலாமா? பைல் நம்பர் 1. பைல் நம்பர் 1க்கு வந்து இந்த ரெட் கலர் பிரமிட் வைக்கிறேன், ஹீலிங் பிரமிட். அண்டு பைல் நம்பர் 2க்கு வந்து க்ரீன் கலர் பிரமிட் வைக்கிறேன். உங்களுக்கு எந்த பிரமிட் நீங்கள் எந்த பைல் சூஸ் பண்ணணும்னு தோணுதோ சூஸ் பண்ணி பார்க்கலாம். பைல் நம்பர் 1, 2 ஓகேவா? பார்க்கலாமா? பைல் நம்பர் 1 சூஸ் பண்ணவங்களுக்கு நீங்கள் கேட்ட கேள்விக்கான ஆன்சர் என்ன? ஸ்ட்ராங்கான எஸ் கொடுத்துருக்காங்க. நீங்கள் கேட்ட கேள்வி கூட எதுவாக இருக்குன்றதை நான் கெஸ் பண்ணி சொல்கிறேன். இது எனக்கு இன்ட்யூஷனில் வரதை நான் சொல்கிறேன். ஓகேவா? ஸோ இந்த ரீடிங் பார்க்குறவங்க ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் உங்களோட ஒரு ஜாபுக்காக இல்லைனா ரிலேஷன்ஷிப்காக கேட்குறீங்க. உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பர்ஃபெக்டான ஒரு ஜாப், உங்களோட நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி ஒரு நல்ல ஒரு எப்படி சொல்கிறதுன்னா ஒரு தலைமை பொறுப்பில் இருக்க மாதிரி ஒரு ஹெட், அது மாதிரி கொஞ்சம் நல்ல ஹையர் ஜாப் ஏதோ எதிர்பார்த்துட்ருக்கீங்க. அந்த மாதிரி ஒரு போஸ்டிங் கிடைக்குமா அப்படின்னு. அது மாதிரி உங்களோட ரிலேஷன்ஷிப்லேயும் சரி, நீங்கள் எதிர்பார்க்குற அந்த பர்சன் உங்கள் லைஃப்க்கு வந்து கிடைப்பாங்களா? எனக்கு நல்லா சப்போர்ட் பண்ணக்கூடிய பர்சன், நான் எதிர்பார்க்குற மாதிரி எனக்கு எல்லாமே ஒரு நல்ல என்னை டேக் கேர் பண்ணிக்கக்கூடிய பர்சன் வருவாங்களா? அந்த மாதிரி ரிலேஷன்ஷிப் அண்ட் ஜாப் இது பேஸ்டாக கேட்குற மாதிரி இருக்குது. எஸ் அப்படி தான் அப்படின்னா எனக்கு கமெண்டில் எஸ்ன்னு பதிவிடுங்க. பைல் 1 கரெக்ட் மேம் அப்படின்னு சொல்லுங்கள். இப்போ வந்து பைல் 2க்கு என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். நீங்கள் கேட்ட கொஸ்டினுக்கு என்ன ஆன்சர்? எஸ், ஸ்ட்ராங்கான எஸ் கொடுத்துருக்காங்க கைஸ். ஆக்சுவலி நீங்கள் இந்த ரீடிங் பார்க்குறவங்க, நீங்கள் ஏதோ ஒரு ஜாப்க்காக நீங்கள் புதிய முயற்சி பண்ணி அதுக்காக பல நாட்கள் வேலை பார்த்து அதை எக்ஸிக்யூட் பண்ணி அது ஒரு வேலையில் போய் ஜாயின் பண்ணியிருப்பீங்க. இல்லைனா ஏதாவது நீங்கள் ஓன் பிஸ்னஸ் அந்த மாதிரி அதெல்லாம் எடுத்து பண்ணுறீங்க அப்படின்னாலும் சரி. ஓகேவா? அதில் கண்டிப்பாக சக்ஸஸ் இருக்குது. ஓகேங்களா? வெற்றி அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி யாராவது ரிலேஷன்ஷிப்காக ட்ரை பண்ணி ப்ரப்போசல்லாம் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா அந்த பர்சன் உங்களுக்கு பெர்மனண்ட்டான ரிலேஷன்ஷிப்பில் இருப்பாங்களா, நல்ல பாண்டிங் தருவாங்களா, அந்த மாதிரி இருந்தாலும் ஸ்ட்ராங்கான எஸ். ஓகேவா? சாட்டிஸ்ஃபைடா? சரி. இப்போ வந்து இந்த ரீடிங் ரெண்டுமே எப்படி இருந்ததுன்னு சொல்லிவிட்டு எனக்கு கமெண்ட்டில் பதிவிடுங்க. யாருக்கு எப்படி ரெசனேட் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு. இன்கேஸ் நான் சொன்ன விஷயங்கள்லேருந்து நீங்கள் வேறு ஏதோ தாட் நீங்கள் நினச்சிருந்தாலும் அதை நினச்சி நீங்கள் இது வந்து நமக்கு செட் ஆகலை அப்படி சொல்லி நீங்கள் வருத்தப்படக்கூடாது. நீங்கள் கேட்ட கேள்விக்கு எஸ்ன்னு வந்துருச்சு ஆன்சர். ஓகேவா? சில பேர் உங்களோட அந்த இது வந்து என்ன கேள்வியாக இருக்கும், உள்ளுக்குள்ளே இருக்கிற விஷயம் இன்ட்யூஷனில் வருது எனக்கு, சரி சொன்னால் உங்களுக்கு ஒரு சந்தோஷமாக இருக்கும் இல்லையா? அதனால சொல்கிறேன். ஓகேவா? இது பிடிச்சிருக்கும் தான் நினைக்கிறேன். பிடிச்சிருக்குன்னா பிடிச்சிருக்கு சொல்லுங்கள், கண்டினியூ பண்ணலாம். ஓகே. எனக்கு வந்து நல்லா ரிப்ளை வரதுனால நான் இதை கண்டினியூ பண்ணிகிட்ருக்கேன். இல்லைனா எஸ்ஆர் நோ மட்டும் சொல்லிவிட்டு போடலாம். சரியா?
அந்த மாதிரி சொல்கிறது எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஏதோ தெரிஞ்ச விஷயத்த ஷேர் பண்ணாமல் ஏதோ இது பண்ணிட்டு போகிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. அதனால தான் நான் பிகினிங்லேருந்தே ஸோ இந்த மாதிரி தான் ரிலேட்டடான விஷயமா இருக்கும் இது அப்படிங்கிறத ஒரு கெஸ்ஸிங் எனக்கு இன்ட்யூஷன் வரதுனால சொல்கிறேன். ஓகே, சரி. நம்மளோட சேனலை தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுறீங்க, ரொம்ப நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் கைஸ். உங்களுக்கு ஏதாவது ரீடிங் வேணும், கிளாஸஸ் வேணும், கற்றுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரியிற அந்த நம்பருக்கு நீங்கள் வந்து பர்சனல் ரீடிங் எடுத்துக்கோங்க. ஓகேவா? காட் பிளஸ் யூ. குருச்சரணம்.